பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்திலே மீண்டும் உங்களோடு கர்த்தருடைய சத்தத்தை பிரதிபலிக்கும்படி ஆண்டவர் சிறியவனாகிய எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். கடந்த 2-3 நாட்களாய் தொடர்ந்து நாம் குணசாலி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். அதில் முதலாவதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தலையங்க வாக்கியமாய் கொண்டு மனைவி என்ற குணசாலியை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தலையங்க வாக்கியமாக கொண்டு யாக்கோபு என்கிற குணசாலியை குறித்து 2 நாட்களாய் தொடர் செய்தியை கேட்டோம். அதுல ஒரு நாள் யாக்கோபின் ஏணியை குறித்தும் 2வது நாள் யாக்கோபின் சமையலை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்திகளை கேட்டவர்கள் சொன்னார்கள், யாக்கோபின் வாழ்க்கையில இந்த 2 செய்தியுமே நாங்கள் கேட்டதே கிடையாது. அது இந்த அளவுக்கு விளக்கமா வசனத்தோட ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் பொருத்தத்தோடு போதிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, நிறைய தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார். அதற்காக தேவனை துதிக்க. அந்த வரிசையிலே இன்றைக்கு இன்னொரு குணசாலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த இன்னொரு குணசாலி யார் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனமும் அதற்கு பின்பு 1வது வசனம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1வது 10வது வசனமும் அதற்கு பின்பாக 1வது வசனமும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 1ஆம் வசனம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அவனும் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. ஆம், இங்கு தாய் என்கிறதான ஒரு குணசாலியை குறித்து நாம் பார்க்கிறோம். பொதுவாக நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே கர்த்தர் நல்லவர், குணசாலியான ஸ்திரீ என்பதை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய வசனங்கள் இங்கு இருக்கிறது, அதை குறித்து விளக்குவார். நாமும் கூட இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய காரியத்தை கற்றறியலாம். ஆனா அதே சமயத்துல நான் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வந்து உட்கார்ந்த போது, இப்ப கடைசி சனப்பொழுது, அதாவது கடந்த ஒரு 5 அல்லது 7 நிமிடத்துக்கு முன்பாக வளர்மதி சகோதரி அவர்கள் அந்த விசுவாச வாக்கியத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில வெளிப்பாடுகள், ஒரு வித்தியாசமான சில தாய்களை குறித்து பார்க்க போறோம். தாய் என்கிற குணசாலி. இந்த குணசாலியாகிய தாய் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற அந்த சத்தியத்தை நாம் கேட்டுவிட்டாலே எப்படி இருக்க வேண்டும் என்கிற வெளிப்பாடு தானாகவே வந்துவிடும். பொதுவாகவே கிறிஸ்தவ வட்டாரத்திலும் பிரசங்க உலகத்திலும் நீ இப்படி இரு அப்படி இரு, முடியை விட்டு மொழியையும் சேர்த்து விட்டுன்னு சொல்லி இருக்க வேண்டியதை நடக்க வேண்டியதை தான் சொல்லுகிறார். எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் எப்படி ஜீவிக்க கூடாது என்பதை போதிக்கப்படுவது ரொம்ப சொற்பமானதாய் இன்றைக்கு சூத்திரம் கடப்பாறையே தேய்ந்து சூத்திரம் கட்டெரும்பு ஆனதை போல குறுகி போய்விட்டது. அப்படியானால் இந்த நாட்களிலே நாம் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று சொன்னால் அல்லது ஒரு தாய் என்று சொன்னால் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு 1-2 தாய்களை முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அதிலே முதல் தாயை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகள் 5:28.
சிசெராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். தாய் என்கிற குணசாலியை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். அப்படியானால் ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து இங்கு பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 5:28 சிசெரா என்பவனுடைய கர்த்தர் நல்லவர் தாய், அவங்க அம்மா சோத்திரம் புலம்புகிறதை, ஒரு புலம்புகிற தாயாய் இருக்கிறதை பார்க்க. இப்போ ஒரு தாயின் வாழ்க்கையில ஒரு புலம்பல் வருகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு வயசாயிருச்சு, அவங்களுக்கு பலவீனமாயிருச்சு, அவங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அவங்களுக்கு சரீர பிரச்சனை வந்துருச்சு, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் புலம்புறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை நாமாய் கண்டுபிடித்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நாமாக சொல்லிவிட்டு அவர்களை விட்டு விலகிவிடும். ஆனா உண்மை அது கிடையாது. இங்கு சிசெராவின் தாயின் வாழ்க்கையிலே ஒரு புலம்பல் வருவதற்கு என்ன காரணம்? அவனுடைய மகன் சிசெரா போன இடத்துல யுத்தத்திலிருந்து திரும்பி வருவதற்கு அவன் ரதம் தாமதமாய் போனது. அப்போ தன் மகனுடைய ரதம் தாமதமாய் போனதற்கும் கர்த்தர் நல்லவை பிந்தி போனதற்கும் இவள் புலம்புவதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் 29ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசெராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பலவர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ? இப்போ சிசெராவுடைய அம்மா 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்னு, அவனுடைய பையன் போன இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் திரும்பி வரல, அவனுடைய ரதம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. 2வது, அவளுடைய வாழ்க்கை ஒரு புலம்பலின் வாழ்க்கையாய் இருக்கிறது. இப்போ சிசெராவின் தாய் நல்ல ஒரு குணசாலி என்று சொன்னால் இந்த புலம்பல் இருக்காது. ஏன் இந்த புலம்பல் வந்தது என்பதற்கு காரணம், இந்த தாய் தன்னுடைய மகனாகிய சிசெரா வந்த உடனே என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கா பாருங்க. வேதம் சொல்லு 30ஆம் வசனம் சொல்லுது, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசெராவுக்கு கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் 2 பெண்களை பிடிச்சுவாங்க. என் மகன் சிசெரா நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு பெண்ணோடு வாழ்ந்தா பத்தாது, ஒரே நேரத்துல 1க்கு 2 பெண்ணோடு அவன் வாழணும். ஒரு தாயுடைய நோக்கத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் நல்லவன், சிசெராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடை. பலவர்ணமான ஆடையே என் மகனுக்கு உடுத்தி மூக்கு மொழியுமா இருக்கிறத பார்த்து, நல்லா இருக்கிறத பார்த்து நான் கொஞ்சுவேன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஆனா கொள்ளையிட்ட பலவர்ண ஆடை வேண்டும் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டியது. கொள்ளையிட்ட ஆடை. அடுத்ததாக சொல்லுகிறது கொள்ளையிட்ட சித்திர தையல் ஆடை. இதை தவிர கழுத்துக்கு அழகான சத்திரம் சரம். ஒரு தாயுடைய எண்ணமும் விருப்பம் பாருங்க. யுத்தத்துக்கு போயாச்சு, அங்க கொள்ளையடிச்சு வருவாங்க, பலவர்ண ஆடை இருக்கும், பலவர்ண அங்கி இருக்கும், பலவர்ணமான கழுத்து பட்டை இருக்கும். அதெல்லாம் என் மகனுக்கு போட்டு விடுவேன், அவனுக்கு 1க்கு 2 பெண்ணை பண்ணுவேன், நீங்களும் உங்களுக்கு பிடிச்சு தெரிஞ்ச பெண்கள் தான் கூட்டுவாங்க, அவனுக்கு நான் பெண்ணா கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு தாய் சொல்லுகிறாள் என்று சொன்னால், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது எந்த விதத்திலே அவர்களுக்கு குணசாலி என்கிற பட்டத்தை கொடுக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எனக்கு பாடத்தில் அல்லாமல் ஒரு கதை ஒன்று பள்ளியிலே அடிக்கடி சொல்லுவார். ஒரு பையன், அந்த ஒரு தாய், அந்த தாய்க்கு புருஷன் கிடையாது, ஒரே ஒரு பையன்.
அந்த பையனை கண்ணே நவமணியே கற்பகமே முக்கணியே என்னுடைய மன்னவனே கண்ணுரங்காயோ என்று சொல்லி ஆராட்டி சீராட்டி பாலூட்டி ஈ கடிக்காம கொசு கடிக்காம எப்படியோ வளர்க்க. இப்போ வளர்த்துட்டு வரும்போது அந்த பையன் மீது அந்த தாய் அளவு கடந்த அன்பையும் பாசத்தை வைக்கிறார். ஒரு நாள் என்ன நடக்கிறது, அந்த பையன் பள்ளியிலிருந்து வரும்போது ஒரு அழகான மல்டி கலர் உள்ள நல்ல டிசைனிங் பண்ணப்பட்ட ஒரு காஸ்ட்லியான பென்சிலை கொண்டு வரும். இப்போ காட்டுற, அம்மா மம்மி மம்மி இந்த பாருங்க இவ்வளவு அழகான நல்ல காஸ்ட்லியான பென்சில் அப்படின்னா. உடனே அந்த அம்மா, சரி இது யாருது எப்படி கிடைச்சதுன்னு கேட்கல. அப்படியா, பரவாயில்ல, நல்ல ஒரு பென்சில் நீ சம்பாதிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டி. மறுநாள் போனது, 2-3 நாட்கள் கடந்தது. அவன் இன்னும் ஒரு ஹீரோ பேனா, அந்நாட்களில் மிக பிரபலியமா இருந்த பேனாக்களில் ஒன்று ஹீரோ பேனா. ஒரு ஹீரோ பேனாவை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டு வந்தான். அதையும் அவள் பாராட்டியான். இப்படி சின்ன சின்னதாய் அவள் பக்கத்துல இருக்கிற பையன்களுடைய, பக்கத்து பெண் பிள்ளைகளுடைய ராலி ரப்பரையும் பேனாவையும் ரப்பரையும் அப்புறம் டிஃபன் பாக்ஸையும் அப்புறம் அதுல இருக்கிற ஆகாரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தான். ஏன்னா பாராட்டுகிறது தாய், ஊக்கப்படுத்துகிறது தாய். உனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு, எதையும் கரெக்டா கேட்ச் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, ஒரு பொருள் எடுக்கக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்லி அந்த தாய் பாராட்டுகிற தன்மை. இதனால் அந்த பையன் சிறு வயதிலே 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பிலேயே இந்த பழக்கத்துல வளர்ந்து விடுகிறான். ஒரு நாள் அவன் அப்படியே வளர்ந்து பெரும் பெரும் பொருட்களை திருடி கடைசியாய் அந்த நாட்களின் அரசாங்க கோர்ட் தண்டனையின்படி அவனுக்கு கர்த்தர் நல்லவன் சொல்லுகிறான், தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து அந்த நாட்களில் தண்டனை என்பது எந்த தாமதமும் இல்லாமல் உடனுக்கு உடன் வழங்கக்கூடியதா இருந்தது. அதே போல உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, கர்த்தர் நல்லவே. அந்நாட்களில் ஒரு குற்றவாளி திருடன் என்று கண்டுபிடித்து விட்டால் அந்த குற்றவாளியை பிடித்து கோர்ட் உத்தரவின்படியாக அந்த குற்றவாளியின் 2 காலுக்கு இடையிலே ஒரு வளையத்தை மாட்டிடுவாங்க. வலது காலுக்கும் இடது காலுக்கும் இடையிலே ஒவ்வொரு வளையத்தை மாட்டிடுவாங்க. இந்த 2 வளையத்துக்கு நடுவிலே ஒரு சங்கிலி மாட்டப்பட்டு, இவன் எந்த விசேஷத்துக்கு போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த டிராவல் பண்ணாலும் அந்த காலிலே இரும்பு வளையத்தோடும் அந்த சங்கிலியோடு தான் போகணும். இது நானே என் ஜீவியத்தில் அப்படி ஒரு காலத்துல சட்டங்கள் இந்த தேசத்துல தமிழ்நாட்டு உறுதியாக கடந்து போகட்டும். இப்போ இந்த தாய் இப்படி வளர்க்க ஒரு நாள் அவன் பெரிய திருடனாகி கர்த்தர் நல்லவே சோதரம் அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. கடைசியாய் அந்த தூக்கு தண்டனை கொடுக்கிறதுல கடைசி ஆசை என்ன என்று கேட்க, நான் என் அம்மாவை பார்த்து கடைசி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்ல உடனே அழைத்து வருகிறார்கள், பக்கத்துல கொண்டு போகிறார்கள். அவன் முத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தாயுடைய மூக்கை கடித்து கொதறி துண்டாக்கி கீழே போட்டு விடும். கூட இருக்கிற காவல் அதிகாரிகள் எல்லாம் பதறுகிறார்கள். இந்த தாய் வேதனையில் துடிக்கிறாள். உனக்கு நீ மனுஷனா, சாக போற நேரத்தில் உன் தாயை இப்படிப்பட்ட கடிச்சிய மூக்க கடிச்சு துப்பிட்டி அப்படின்னு. அப்பதான் அவன் கதறி அழுது சொல்லுகிறான், நான் சின்ன வயசுல ஒரு பென்சில் எடுத்துட்டு வரும்போது, ஒரு ஹீரோ பேனா எடுத்துட்டு வரும்போது, மற்றவங்களோட பொருளை எடுத்துட்டு வரும்போது தப்புன்னு சொல்லி என் தாய் எனக்கு சொல்லி இருந்தார். இன்றைக்கு இவ்வளவு பெரிய திருடனாக நான் இருந்திருக்க மாட்டேன். என் தாய் அன்றைக்கு கண்டிக்காதபடி நான் சிசேராவின் தாயை போல இவர்கள் இருந்ததுனால்தான் இன்னைக்கு நான் பாதி வயதில் சாக போகிறேன் என்றான். எனக்கன்பான தாய்மார்கள் குணசாலிகள் என்கிற செய்தியை நீங்கள் ஏராளம் தாராளம் கேட்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை நல்ல குணத்தை கொடுக்க போகிறார், உனக்கு சிங்காரத்தை கொடுக்க போகிறார், அழகை கொடுக்க போகிறார் என்று சொல்லுவதை விட இந்த சிசேராவின் தாயை போல நாம் இருக்கக்கூடாது என்கிற வெளிப்பாட்டை முதலாவது பெற்றுக்கொள்ளும். மகன் செய்வதையும் மகள் செய்வது எல்லாமே பாராட்ட வேண்டியது தவறு கிடையாது. ஆனா அந்த பாராட்டுவதற்கு முன்பு உள்ளே என்ன இருக்குதுன்னு கவனிக்கும். இன்னொரு அரசியல் சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. வட இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல 2 பெண் பிள்ளைகள், 2 பேரு கிட்டத்தட்ட பருவம் அடைந்தவர்கள், 18 முதல் 20 வயதுடையவர்.
இது இந்த 2 பேரும் எங்க பார்த்தாலும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னா வருவாங்க, உயிர் தோழிகள். இவங்க தனித்து போறதே கிடையாது. அதே சமயத்துல இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லாம இவங்க தனியாவே போற வர்றவங்களா இருந்தாங்க. அதுல இவங்க ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு யாரையாவது ஒரு ஆம்பளைய பிடிச்சிருச்சு, ஒரு பையனை பிடிச்சிருச்சு, ஒரு ஆளை பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுன்னா இவங்க வாலண்டியரா போவாங்க, பக்கத்தில் நிற்பாங்க, ஒரு போட்டோ செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுத்த உடனே அவன் கொஞ்சம் சிரிக்கிறான், ஒரு மாதிரி பல்ல காட்டுறான், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றான்னா இவங்க அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் மகன் மீது, வாலிபன் மீது, அந்த பையன் மீது பயங்கரமான தாக்குவார்கள். இழுத்து போட்டு அடிப்பாங்க, தன் காலை வைத்து மிதிப்பாங்க. உனக்கு பொம்பளை பிள்ளைனா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பையன் இந்த பிள்ளைகளை பார்க்கவும் இல்லை, இவர்களை தொந்தரவு செய்யவும் இல்லை, இவர்கள் தான் வழிய போனார்கள். இப்போ ஒரு இடத்துல இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு வாலிபனை போட்டு அடித்து உதைத்து சிறுப்பு காலோடு மிதித்து ஓசத்துல அலங்கோலப்படுத்தி ஓட ஓட விரட்டுகிறார். அதை பார்த்து கொண்டு வந்த ஒருத்தன் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்ட உடனே நன்மையை விட தீமை வேகமாத்தானே பரவும். இது உடனே பயங்கர ஸ்பீட்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கு பரவ. அப்புறம் என்ன நடந்தது, இந்த செய்தி நேராய் குறிப்பாய் அந்த வட மாநிலத்தின் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு போனது. முதலமைச்சருக்கு போன உடனே முதலமைச்சர் ஆட்களை அனுப்பியோ அல்லது சிஐடி அனுப்பியோ எதுவுமே விசாரிக்காம உடனே பேட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட வீர பெண்மணிகள் தேவை, பெண்களுக்கு இப்படிப்பட்ட துணிச்சல் தேவை. இப்படிப்பட்டவர் தான் நம் மாநிலத்துக்கு அவசியம். சீக்கிரத்திலே நம்முடைய ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி அந்த விழாவிலே இந்த 2 பிள்ளைகளும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று பேட்டியும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம்தான் செய்தி வந்தது, இந்த பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா இதை ஒரு தொழிலாகவே செய்திருக்கிறாங்க. வாலிபர்களை பார்ப்பது, வழிய போவது, அவர்களை போட்டோ எடுப்பது, இல்லாட்டி பேச்சு கொடுப்பது, அவங்க கொஞ்சம் அப்படி பண்ணாங்கன்னா உடனே அடிப்பதுன்னு சொல்லி இப்படி பல நூற்றுக்கணக்கானவர்களை காயப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, வருத்தப்படுத்தி நிறைய போட்டோஸும் நிறைய வீடியோக்களும் அவங்க மொபைல்ல இருந்திருக்கு. அப்புறம்தான் செய்தி வர, ஐயோ இது இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக செய்யவில்லை, தங்கள் வெறியை தீர்த்து கொள்வதற்காக மற்றவர்களை தாக்குவதே இவங்க தொழிலா இருந்திருக்குன்னு சொல்லி தெரிய வர, அந்த மாநில முதலமைச்சர் அந்த தான் அறிக்கையிட்ட அறிக்கையை வாபஸ் வாங்கினார். இதை ஏன் சொல்றேன்னா, குணசாலி என்கிற காரியத்துல வெளியில பார்க்கிற எல்லாமே குணத்துக்குரியதா இருக்காது. சிசேராவின் தாய் தன் குமாரனாகி சிசேராவுக்கு என்னெல்லாம் பண்றா பாருங்க. அந்த கொள்ளையிட்ட என்ற வார்த்தை 3க்கும் அதிகமான முறை வருது. அப்போ ஒரு திருட்டு காரியத்தை, தவறான காரியத்தை ஒரு தாயோ, ஒரு தகப்பனோ, ஒரு பெற்றோரோ பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ சிசேராவின் தாயை போல நாம் இருக்க. இதெல்லாம் சொன்னதுனாலதான் அந்த நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். தவறான முறையிலே பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதோ, தவறானதை செய்யும் போது கண்டிக்காமல் இருக்கும் போது, அது தாயானாலும் பிள்ளையானாலும் இந்த 5:31 படி அழிவுதான் வரும். நீங்க சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளையாச்சு, சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருக்கிறேன், ஐயோ சொத்துல நான் பிள்ளை இப்படிதான் ஊழியத்துக்கு தானே கொடுத்தேன், ஆனா அவன் செஞ்சதுக்கு நான் என்ன செய்வேன்னாக்கா, அதெல்லாம் அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்ப இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வெளிப்படையான முறையிலே கடிந்து கொள்ள தெரியவே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வதாக இன்னொரு தாயை குறித்து உங்களுக்கு நான் சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதிகள் 17:4. அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான்,
அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டிலே இருந்தது. கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு இரண்டாவது ஒரு தாயை பார்க்கிறோம். மீகா என்று பெயரையுடைய ஒருவன். அந்த மீகாவுடைய தாயுடைய கிரியையை பாருங்கள். கர்த்தர் நல்லவே. 200 வெள்ளிக்காசை எடுத்து நல்ல கொல்லன் என்று சொல்லக்கூடிய தட்டான்றை கொடுத்து அதுல ஒரு விக்கிரகத்தை உருவத்தை உண்டு பண்ணது. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 5ஆம் வசனம், அடுத்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரன் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனான். இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தே என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள், பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வீடுகளை இதுதாயா நடக்குது. என்ன நடக்குது? தனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஒரு ஸ்டேட்டஸ் ஏதோ ஒன்று கொண்டு வந்து வீட்டுல வச்சிடறாங்க. இல்லாவிட்டா கர்த்தர் நல்ல காணிக்கையை கொடுத்து பணத்தை கொடுத்து தனக்கு அவசியமும் தனக்கு பிரியமான ஊழியக்காரர்களை வரவைத்து விடுகிறார். அவங்க அதுக்குன்னு ஒரு தனி ரூம் எல்லாம் பண்ணிடுறாங்க. ரூம் எல்லாம் உருவாக்கி எல்லாம் செய்து அதிலே ஒரு ஏபோத்து என்பது என்ன? நன்மை தீமை அறியத்தக்கதும் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதுதான் ஏபோத். ஊரின் தும்மிம் என்கிற கல் அதிலே பதிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு காலத்திலே நித்திய தேவ ஆசாரியர்களுக்கு உருவாக்கப்பட்டது. அது தேவ சித்தத்தை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது தேவனாம். இங்க பார்த்தா ஒன்னு ஏபோத்தும், பக்கத்துல பார்த்தா சுரூபங்கள். இப்ப ஏபோத்து தேவனால் உண்டாக்கப்பட்டது, சுரூபங்கள் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. இப்ப ஏபோத்தையும் சுரூபத்தையும் எங்க கொண்டு வைக்கிறார்கள்? முதலாவது இந்த மீகாவுடைய தாய் ஒரு சுரூபத்தை செய்கிறார். இரண்டாவது மீகாவே ஒரு நிறைய சுரூபங்களை செய்கிறார். அப்போ ஒரு தாயுடைய நடவடிக்கை எப்படி இருக்கக்கூடாது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே செத்து போனதா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே இடரலுக்கு காரணமாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நல்லவர். மனம் போன போக்கிலே தெரிந்தே வந்தே போனே அறிந்தே எல்லா இடத்திலும் தொடர்பு கொள்ளுவது, எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவது, அவங்க சொல்ற சடங்குகள் சம்பிரதாயங்களை பண்றது. நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு தவறான உபதேசம் உள்ளது. 7 ஞாயிற்றுக்கிழமை நீ உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போ, 8வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உனக்கு விடுதலையாய். கர்த்தர் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நுகம் முறிக்கப்பட்டு கட்டு அறுக்கப்பட்டு கர்த்தர் நல்லவை. நல்ல தேவனுடைய ஆலயத்துக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக உனக்கு இருக்கிற வருமானத்துல ஒரு 20% எடுத்து கொடுத்துரு. அப்ப கர்த்தர் பாப்பாரு, ஏன் ஊழியத்துக்கு கொடுத்தான்னு சொல்லி உன் கஷ்டத்தை மாற்றுவார். இப்படி 7 முறை வரணும், 3 நாள் உபவாசம், 20% காணிக்க தசவாகும். இதெல்லாம் சொல்லி 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 அநேக ஆவிக்குரிய தாய்மார்கள் தன்னுடைய குமாரர்களாகிய மீகாவை சுரூபங்களை உண்டாக்குகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சூத்திரம் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வரும்போது அம்மாவுக்கும் மகனுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே அந்த அம்மா பச்சைய சபிக்கிறான். நீ விளங்கவே மாட்டேன், நீ நாசமா போயிருவான், உன் குடும்பம் இப்படி இருக்கும், அது யார் எடுத்தது, எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க சொல்லி ஒரு தாய் பயங்கரமாய் சபிக்கிறான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படி சபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் மகன் பயந்து ஓடி வந்து, நீ எப்படி சபிக்க போச்சு? இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனா சபிக்கிறவர்களாய் ஒரு தாய் இருக்கக்கூடாது.
சிசெராவின் தாயை போல ஆடம்பரத்தையும் லௌகீகத்தையும் வாங்கி கொடுக்கிறவர்களாயும் இருக்கக்கூடாது. இங்கு மீகாவுடைய தாயை போல சபிக்கிற தாயாகவும் இருக்கக்கூடாது. அந்த 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். ஒரு தாயுடைய நாக்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சபிக்கிறா, காசு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. யாராவது பையன் வந்து கேட்டா, புருஷன் வந்து கேட்டா, அவங்க ஒரே வார்த்தை, நீங்க அமைதியா போறீங்களா இல்லையா? எனக்கு தெரியாதா? எனக்கு உரிமை கிடையாதா? அப்ப நான் வாயை திறக்க கூடாதா? நான் பேசவே கூடாதா? நான் சொல்றது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதோ? பயங்கரமா சத்தம் போட்டு யாரையும் பேச விடாமல் துரத்து. இந்த மீகாவுடைய தாய் எடுத்த உடனே சபிக்கிறாள். பணம் கிடைச்ச உடனே கர்த்தரை சொல்லி ஆசீர்வதிக்க. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து பிறக்கலாகாது. குணசாலியான தாய் என்று சொன்னால் இந்த கிரியைகள் காணப்படவே கூடாது. கர்த்தர் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த மீகாவுடைய அம்மா சுரூபத்தை பண்றா, அப்புறம் மீகா யோபத்தை பண்றான், அப்புறம் நிறைய சொரூபங்களை பண்றான், அப்புறம் அம்மா சபிக்கிறா, அப்புறம் அம்மாவே மகனை ஆசீர்வதிக்கிறான். இதெல்லாம் மாறி மாறி குடும்பமே ஒரு குழம்பி போய் குழப்பத்தின் குடும்பமே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அதற்கு ஆவியானவரே அழகான ஒரு பதில் எழுதி வைக்கிறாரு. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 17:6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஒரு தாயுடைய வார்த்தை சாபமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறுது. தாயுடைய காசு விக்கிரகத்தை செய்ய வைக்குது. மகனுடைய பணம் ஏவோத்தின் சுரூபங்களை உண்டாக்குது. குடும்பமே சண்டையும் சாபமும் நிறைஞ்சு குழப்பமா இருக்குன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு உண்மையான காரணம், உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, உங்களை எச்சரிக்கக்கூடிய நல்ல ஒரு போதகருக்கு கீழாக நீங்கள் இல்லை என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியம். அந்நாட்களில் ராஜா இல்லை. எங்க இல்லை? இஸ்ரவேல்ல. இஸ்ரவேல்ல என்ன? கிறிஸ்தவ குடும்பத்துல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துக்கு உண்மையான ஒரு தகப்பன்மார் இல்லாத அனாதை குடும்பங்களாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஏஞ்ச உடனே பாக்குறாங்க, டைம் இருக்குன்னா எப்போதும் போற சர்ச்சு. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே பக்கத்துல இன்னொரு சர்ச்சு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரசங்கியாரோட வால் போஸ்ட்ல பாக்குறாங்க, இந்த வாரம் நம்ம எல்லாரும் அங்க போவோம், அவர் வர்றாரு. நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலில் ராஜா இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறத தவிர ராஜாக்கள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ராஜாக்கள், நிறைய போதகர்கள், நிறைய மெய்ப்பர்கள், நிறைய சுவிசேஷர்கள், நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஊழியக்காரர்கள். அவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்றாங்களோ அதற்கு ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டம், அதற்கு ஆமாம் போடுகிற ஒரு கூட்டம், அதை பிதா குமாரன் பரிசுத்தாவினால் பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் பெருகினதுனால தான் தாய்மார்களுடைய குணசாலி என்கிற அங்கி கலட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல குணசாலி என்கிற தாய்மாருடைய அஸ்திபாரம் கலைந்து கொண்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, உங்களுக்கு கடிந்து கொள்ளவும் கண்டனம் பண்ணவும் போதிக்கவும் கூடிய நல்ல ஒரு ராஜா இருக்காரான்னு பாருங்க. இதுல இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நல்ல ராஜா வச்சிருக்கான். என்ன ராஜா தெரியுமா? தன்னுடைய அண்ணனே பாஸ்டரா இருப்பார். அண்ணன் தான் தனக்கு பாஸ்டர். தன்னோட அக்கா புருஷன் ஒரு பாஸ்டர் இருப்பார். அக்கா புருஷன் தான் பாஸ்டர்.
தான் குடும்பத்துல ஒரு மாமனார் இருப்பார். அந்த மாமனார் தான் நான் சொல்றேன், மாமனாரோ அண்ணனோ அக்கா புருஷனோ பாஸ்டரா இருக்கிறது ஊழியக்காரருக்கு தப்பே கிடையாது. ஆனா நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் தப்பு. ஏன் தெரியுமா? அவங்களால உங்களை வெளிப்படையா எல்லா நாளும் கடந்து கொள்ள முடியாது. நீங்க அவங்க சொல்லுவாங்க என்பதற்காக பயப்படவும் மாட்டீங்க. இன்னொரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. உங்க ரத்த சம்பந்தப்பட்ட நெருங்கின உறவினர் ஒருத்தரை போதகரா வச்சுக்கிட்டு நீங்க அந்த சபைக்கு போயிட்டு அவங்களோடு நெருங்கி அன்பின் ஐக்கியத்தை வச்சு நாங்க சர்ச்சுக்கு போற மெம்பரா இருக்கிறோம்னாக்கா நீங்க அந்த ஊழியக்காரரை பாவம் செய்ய வைக்கிறீங்க. உங்க சொந்தக்காரரையே தேவ பலிபீடத்துல வச்சு அவரை பாவியா மாத்துறீங்க. என்னையா சொல்றீங்க? அது உண்மையா? எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ உங்க ஜீவியத்துல நீங்க உங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கல. ஆனா அந்த சபையிலே அந்த போதகர் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் விவாகம் பண்ண வேண்டும் என்று சபையிலே போதித்திருப்பான். ஆனா உங்க வீட்டில் இருக்கிற செல்வாக்கும் பணமும் வேறு, நீங்க வேறு மாதிரி பாக்குறீங்க. இப்ப அவர் என்ன பண்ணுவார்? நேரடியா இந்த பாரு, நீ என் சபைக்கு வந்துட்டு இருக்க, இப்படிலாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது. இப்ப அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்படியாவது உங்களை சொல்லி உடனே சர்ச்சில் பிரசங்கத்துல அதை சொல்லுவார். அப்போ யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பின் வார்த்தை அது வேறு திசை மாறி எல்லாருக்கும் போகிறது. அந்த இடத்துல உண்டாக வேண்டிய வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் தடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கான உபதேசம் கொடுக்கப்படுகிறது. சுத்த பலிபீடமே பாவஸ்தலமாய் மாறும். அப்ப நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு ரொம்ப நெருங்கின, ரொம்ப உறவான, ரொம்ப அவசியமான அவர்களை நீங்களோ ஆவிக்குரிய தகப்பனாய் அல்ல, உங்களை கண்டனம் பண்ணுகிற, எச்சரிக்கிற ஒரு மூத்த மனுஷர்கள் யார்? நல்ல அனுபவசாலிகள் யார்? வசனம் செறிந்தவர்கள் யார்? அவர்களுடைய கரத்துக்குள் அடங்கி இருங்க. அப்போ இந்த மீகா வீட்டின் சம்பவங்கள் நம்ம வீட்டிலே நடக்காது. இதுதான் உண்மை. கர்த்தர் நல்லவே. முதலாவது ஒரு தாய், சிசேராவின் தாய், தன் மகனுக்கு கொள்ளையடிக்கப்பட்டதையும் நிறைய பெண்களை ஆதாயம் பண்ணுகிறவளாய் இருந்தால், இரண்டாவது தாய் விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவளும், திருடு போவதற்கு காரணமாய் இருந்தவளும், சபிக்கிறவளுமாய் இருக்கிறாள். இப்படிப்பட்ட தாயாக நம்முடைய ஜீவியம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதே சமயத்துல இன்னும் வேறு ஒரு தாயை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அந்த தாய் யார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 16:1. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக். தாய் யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக். இது யாரை குறித்து இருக்குது? தீமோத்தேயுடைய அம்மாவை குறித்து சொல்லுது. தீமோத்தேயுடைய அம்மா ஒரு யூத ஸ்திரீ, ஆனா தகப்பன் வேறு இனத்தை சார்ந்தவர். இந்த 2 பேருக்கு இடையில பிறந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயுடைய அம்மாவை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி என்னன்னா, விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. இந்த இடத்துல நான் உன்னை காண்பிக்க விரும்புகிறேன். என்னன்னா, தாய் யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். இந்த 2 பேரும் 2 விதமான இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டில். இதே போல வேறு வேறு 2 பகுதியை காண்பிக்கிற ஒரு தாய் தகப்பனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு சரித்திரம் உண்டு. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம்
ஓ சோத்திரம், 3வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தி. தகப்பன் எமோரியன், தாய் ஏத்தி. பழைய ஏற்பாட்டில எமோரியனுக்கும் ஏத்திக்கும் ஒரு குமாரத்தி பிறந்தா, அந்த குமாரத்தி பிறக்கும் போது தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை, உப்பால் கழுவப்படவும் இல்லை, தண்ணீரால் சோத்திரம் ஆயத்தப்படுத்தவும் இல்லை. ஆனால் வழியிலே ரத்தத்தோடு கடந்த அந்த சோத்திரம் ஏத்திக்கும் எமோரியனுக்கும் உரிய பிள்ளையை ஆண்டவர் கண்டு அந்த பிள்ளையை எடுத்து அவரே தொப்புள் கொடியை அறுத்து அவரே நல்ல சோத்திரம் அந்த பிள்ளைக்கு வேண்டிய வஸ்திரத்தை கொடுத்து நல்ல அழகா வளர அவருடைய அங்கவீனங்கள், அவயவங்கள், அவருடைய உள் உறுப்புகள், அவருடைய சரீரத்தின் தோற்றம் எல்லாமே அந்த 16ஆம் அதிகாரத்தில் முழுவதாய் வருகிறது. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளை பிற்காலத்திலே இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் மிகப்பெரிய அவலட்சணமா மாறி போனா. ஆனா அதே போல இங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு யூத ஸ்திரியும் ஒரு கிரேக்கனும் இணைந்து வாகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை தான் தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு தான் பவுலுக்கு ஒரு வலதுகரமாய் மாறி. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இங்க நாம் கவனிக்க வேண்டியது, இந்த தீமோத்தேயுடைய தாயாகிய சோத்திரம் யூத ஸ்திரீ. அதுக்கு பைபிள் சொல்லுது, விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நல்ல குணசாலியான ஸ்திரீ என்று சொன்னால், குணசாலியான தாய் என்று சொன்னால், அவர்களுக்கு முதலாவது ரொம்ப அவசியமாய் தேவையானது என்னவென்று கேட்டால், நல்ல விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் உள்ள அருமையான ஒரு தாயாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள ஒரு தாயாய் நீங்கள் இருந்தால், கர்த்தர் நல்ல உங்க விசுவாசம் உங்க பிள்ளைகளை நல்ல தீமோத்தேயுகளாய் மாற்றும், நல்ல தீத்துக்களாய் மாற்றும், நல்ல சவுல்களை பவுல்களாக மாற்றும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இங்க பார்க்கிறோம், அவள் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ என்று. இந்த விசுவாசம் உள்ள என்றால் என்ன? இந்த விசுவாசம் உள்ளது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் அதே 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். அல்லேலூயா. ஒரு தாய் நல்ல குணசாலியான தாய் இருக்கிறார்கள். அந்த குணசாலியான தாய்க்குள் அருமையான மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வீட்டிலே என்ன காணப்படும்? நல்ல மகிழ்ச்சி காணப்படும். இஞ்சி தின்ன குரங்கு மாறி நம்முடைய முகம் சுருங்கி போய் இருக்காது. கரண்ட்ல கை வச்ச மனுஷன் துடிக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் துடிச்சிட்டு இருக்க மாட்டோம். வழி தெரியாம தப்பி போன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா என்ன வந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அந்த குடும்ப தலைவியாகிய தாய்க்குள் வைத்திருக்கிற ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் முழு குடும்பத்தையும் நல்ல மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தர் நல்லவே. உங்க குடும்பத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது. மகிழ்ச்சியில 2 விதமான மகிழ்ச்சி உண்டு. ஒன்று மகிழ்ச்சி, 2வது மன மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி என்றால் என்ன? தற்காலிகமானது. நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது, ஒரு பரிசு கிடைக்குது, ஒரு நியூ இயர் கிஃப்ட் ஒருத்தர் வாங்கி தர்றாங்கன்னா அதை பார்த்த உடனே, பிரிச்ச உடனே, கிடைச்ச உடனே சந்தோஷம் தரும். இது மகிழ்ச்சி. இரண்டாவது மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி என்பது நிரந்தரமானதை குறிக்கிறது. ஒரு வாலிப பிள்ளைய நல்ல அழகான பையனோடு இணைத்தா அது ஒரு மனமகிழ்ச்சி. ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலிருந்து ஒருத்தர் டபுள் டிகிரி வாங்குறான், ஒருத்தர் ப்ரமோட் ஆகுறான், ஒருத்தர் சோதர மேலே பட்டம் வாங்குறான்னாக்கா அது பெர்மனன்ட் ஆனது, நிரந்தர மனமகிழ்ச்சி. அவன் மனசு அது குடிகொண்டு கொண்டே இருக்கும். ஓ கர்த்தர் அல்லவே. இப்போ இதுதான் மகிழ்ச்சிக்கும் மனமகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். மகிழ்ச்சி என்பது உலகம் கொடுக்கக்கூடியது, மனமகிழ்ச்சி என்பது தேவன் கொடுக்கக்கூடியது. இப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்குதான்னு கேட்டாக்கா ஆமா பாஸ்டர் இருக்குது. எப்படி மகிழ்ச்சி இருக்குது? நான் சிரிப்பொலி நாடகத்தை போட்டு பார்ப்பேன், டிவியில சிரிப்பொலிய போட்டு கேட்பேன், எப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சிரிப்பொலி வந்தா வாழ்க்கையில சிரிப்பா சிரிச்சு போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாடகங்கள் என்று சொல்லக்கூடிய சில நிகழ்ச்சிகள், நிறைய ஜட்ஜஸும் நிறைய சூத்திரம் தீர்ப்பு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த நாடக கொட்டையில பாட்டு பாடுகிறவனோ, அந்த நாடக கொட்டையில டிராமா பண்ணுகிறவனோ, நிகழ்ச்சி நடத்துகிறவனோ பாத்தீங்கன்னாக்கா கெட்ட வார்த்தைகளும் அருவருப்பான சொற்களையும் மகா சத்தமா பேசி அதனால ஒருவருக்கு ஒரு தாக்குவதின் தான் நிகழ்ச்சியா இருக்கு. அதை பார்த்து ஜட்ஜஸ் சிரிக்கிறாங்க, அதை பார்த்து அதுக்கு மார்க் போடுறாங்க, கடைசியா அதுக்கு ஒரு லைட் பிளர் அடிக்க வச்சு அவங்களுக்கு உடனே அவார்டு கொடுக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? மகிழ்ச்சி. அரை மணி நேர நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருக்குது. அதனாலதான் அவங்க குணசாலியாய் தன்னை வெளிப்படுத்த முடியல. ஆனால் இந்த தீமோத்தேயுடைய தாய் ஒரு யூதஸ்தர். அந்த தாய்க்குள் இருந்தது நல்ல விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் கிடைச்சது மகிழ்ச்சி இல்லைங்க, அது நல்ல மன மகிழ்ச்சி, அருமையான மன மகிழ்ச்சி. தயவு செய்து இந்த தற்காலிகமான மகிழ்ச்சிக்காக உங்க நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் செலவழிக்காது. அல்லது நல்ல மகிழ்ச்சிக்காக கெட்ட வார்த்தைகளையும் தவறான நாடகங்களையும் களியாட்டுகளையும் கூத்தாட்டங்களையும் தெருக்கூத்துகளுக்கும் இடம் கொடுக்காது. மனமகிழ்ச்சி என்பது சந்தோஷமாயிருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். உங்களுக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்குனால உங்க இருதயம் தனியாவே உட்கார்ந்து நல்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். கர்த்தர் நல்லவன். அந்த பாட்டு பாடுனாலே அங்க மனமகிழ்ச்சி வந்துடும். அப்ப இங்க மூணாவது ஒரு தாயை பார்க்கிறோம். தீமோத்தேயுவின் தாய். அந்த தாய் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு தாய். அந்த விசுவாசத்தினால அருமையான மனமகிழ்ச்சி அங்கே கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தா உங்க விசுவாசத்தை பார்க்கிற தேவன் உங்களை யாரோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னா ஆபிரகாமோடு ஒப்பிடுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைய தீமோத்தேயுடைய தாயாகிய யூதஸ்திரி போல விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆதிகால ஆபிரகாமோடு சேர்க்கிறார்னா அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம்னா என்ன விசுவாசம் தெரியுமா? இது நீ நல்லா கவனிக்க. அதாவது தீமோத்தேயுடைய தாயுடைய விசுவாசம் என்பது வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது வேறு. தீமோத்தேயுவின் தாயாகி யூதஸ்திரியின் விசுவாசம் என்ன தெரியுமா? தன் மகனுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது, ஊழியக்காரருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க கற்றுக் கொடுப்பது,
பரிசுத்தவான்கள் சொல்லுவதெல்லாம் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பது. தன் தாய், அதாவது விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ தன்னுடைய அம்மா தீமோத்தேயுடைய பாட்டிக்கு ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கமா இருந்து 2 பேருக்கு நடுவுல தீமோத்தேயை வச்சு அந்த அனுபவத்தோடு அவர்கள் அந்த மனுஷனை கிறிஸ்துவுக்கு நடத்தினார்கள். இதுதான் அந்த விசுவாசம். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் அது கிடையாது. ஏன் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசம் உள்ளவர்களை ஆபிரகாமுடைய விசுவாசத்துல சேர்க்கிறாங்கன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதனையை சகிக்கிற விசுவாசம். பிள்ளையே இல்லை என்கிறதான நிர்பந்தம், அதை ஆபிரகாம் ஆண்டாண்டு காலங்களாய் சகித்தான். இருக்கிற ஊரை விட்டு அந்த ஊருக்கு போன்னு சொந்த ஊரை விட்டுட்டு போக வேண்டிய அந்த பொறுமை என்னும் விசுவாசம் அவனுக்குள் குடிகொண்டது. ஒரு கட்டம் வரும்போது 5 ராஜாக்கள் ஆபிரகாமோடு யுத்தம் பண்றாங்க. 1 2 இல்ல, 5 ராஜாக்கள் ஆபிரகாமோடு யுத்தம் பண்றாங்க. இந்த ஒத்த ஆபிரகாம் துணிந்து நின்று 5 ராஜாக்களை ஜெயிக்கிறான். அப்ப யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதா ஆபிரகாமுடைய விசுவாசம். அப்புறம் சொந்த மகனை பலி செலுத்த வேண்டியது. கர்த்தர் நிலைமை. சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்ப சோதனை. அந்த குடும்ப சோதனையை சகிக்கிறான். அதுதான் அவன் விசுவாசம். அப்புறம்தான் கர்த்தர் நிலைமை அவனை சோதரம் முற்பிதாக்களில் முதல் பிதாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்புறம் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது என்ன? சோதனையை ஜெயிப்பது, போராட்டத்தை ஜெயிப்பது, சத்துருக்களை ஜெயிப்பது, எது வந்தாலும் நிலைத்திருப்பதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இப்ப தெரியுதா? புதிய ஏற்பாட்டு தீமோத்தேயின் தாயாகி யூத ஸ்திரியின் விசுவாசத்தை கொண்டு போய் ஆபிரகாமுடைய விசுவாசத்தோட சேர்க்கிறார்னா, அம்மா நீ பைபிளையும் பிரமாணத்தை, கிருபையின் பிரமாணத்தை மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, சோதனையை சகிக்கிற விசுவாசத்துல வரணும், போராட்டத்தை ஜெயிக்கிற விசுவாசத்துல வரணும், சத்துருக்களை முறியடிக்கிற விசுவாசத்துல வரணும். அதுதான் விசுவாசம் உள்ள குணசாலியான ஸ்திரீ. இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான போராட்டத்தை சகிக்கிற, யுத்தத்தை ஜெயிக்கிற, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஆபிரகாமுடைய விசுவாசம் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில நான் நல்ல கண்ணார கண்டவன். ஒரு காலத்துல சில வீடுகள்ல தாய் தகப்பன், அதுல தாயானவள் தன் பிள்ளைகளுக்காக உயிரையும் கொடுப்பார். அதே சமயத்து நான் நேரில் பார்த்தது சொல்றேன், தன் பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வருதுன்னா அந்த தாய் அதை போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். கட்டின புருஷன் கட்டில பக்கத்துல படுத்து கிடப்பான். கட்டின புருஷன் கட்டில பக்கத்துல கிடந்தாலும் தான் பிள்ளைக்கு வந்த சோதனை அங்க சொல்லவே மாட்டான். சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம படுத்துருவான். அதுக்கு அவங்க வைக்கிற பேரு விரதம், இல்லாட்டி உண்ணாவிரதம். அந்த விரதம் என்கிற உண்ணாவிரதத்தை அந்த தாய் நான் இன்னைக்கு விரதம் சொல்ல மாட்டான். அந்த பழங்காலத்து சம்பிரதாய விரதம் என்றால் என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் டீ காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க. 6 மணி ஆயிட்டா அந்த பெண்ணானவ போய் நல்ல தலைக்கு தண்ணி ஊத்தி தலைவலியா குளிப்பான். குளிச்சுட்டு தலைய நல்ல முக்காடு போட்டு துண்டை சுத்திக்கிட்டு நல்ல சுத்தமான சேலையும் வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு வருவான். அவளுக்கு ஒரு தலைவாழை இலை விரிக்கப்படும். அதுல சைவ சாப்பாடுகள் 16 விதமான சாப்பாடு கொஞ்சம் 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 கொஞ்சமா வைக்கப்படும். அந்த 16 விதமான உணவை அவள் சாப்பிட்டாக்கா அவள் விரதம் இருக்கிறாள் என்று அர்த்தம். இதுதான் உண்மையான ஒரு காலத்தில் விரதமாயிருந்தது. சுத்ரா அப்புறம் அது உண்ணாவிரதமாய் மாறினது. இந்த உண்ணாவிரதம் யார் இருப்பாங்கன்னா, தன் மகனுக்காக தன் மகளுக்காக பாரப்படுகிற தாய். இவங்க என்ன பண்ணுவாங்க? குளிக்க மாட்டாங்க, சேலை மாத்த மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, விருந்துல உட்கார மாட்டாங்க. அதுக்கு பதில் எனக்கு சரியில்லை அப்படி அமைதியா இருந்துட்டு நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடாம அப்படி சட்டி பானை மூடிட்டு வந்துருவாங்க.
வந்துட்டு ராத்திரியில அந்த படுக்கையில படுத்துக்கிட்டு அவங்க வடிப்பாங்க பாருங்க கண்ணீர். கர்த்தர் நல்லவன். அவங்க இருதயம் துவளும் பாருங்க வேதனை. அவங்க மனசு கொதிக்கும் பாருங்க அங்கலாய்ப்பு. அந்த ராத்திரியில தலையணை நினையத்தக்கதாய் தாய் வடிக்கிற கண்ணீரோ நடு ராத்திரியில புலம்புகிற உள்ளத்தின் மௌன புலம்பலும் விடிகிற நேரத்திலே அவள் தூக்கமில்லாததினாலே சரீரத்திலும் மனதில் ஏற்பட்ட பாரத்தை அப்படியே விம்மி விம்மி அழுகிறதும், இந்த மூன்றும் சேர்ந்து மறுநாள் பார்த்தால் மகனுக்கும் மகளுக்கும் நடக்க வேண்டிய நல்ல காரியம் அன்னைக்கே நற்செய்தியாய் மாறி இருக்கும் ஐயா. இப்படிதான் ஒரு காலத்துல குணசாலியான தாய்கள் இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நல்லவன். விரதம் இருக்கிற தாயும் இல்லை, உண்ணாவிரதம் இருக்கிற தாயும் இல்லை. எவன் எக்கெடுக்கட்டு போனான, நான் சொல்லிட்டு அவன் திருந்த மாட்டான், நான் சொல்லிட்டு அவன் கீழ்ப்படிய மாட்டான், ஆண்டவர் ஒரு அடிய கொடுத்தாதான் திருந்துவான் சொல்லி தாயே தக பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறான். பிள்ளைகளுக்காக அழுகிறதும், பிள்ளைகளுக்காக விரதம் இருக்கிறதும், பிள்ளைகளுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறதுமான அந்த தன்மைகள் இன்றைக்கு இல்லையே. அதனாலதான் குணசாலியான தாய்மார்களுடைய நல்ல கிரியைகள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சோத்திரம் இன்றைக்கு உங்களோடுதான் பேசுகிறார். உங்க வீட்டுக்கு ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் உங்களை அழகான ஒரு தாயாய் வைத்திருக்கிறார். இந்த விரதம் சொன்னேன். சிலர் நினைக்கலாம் மிஞ்சின நீதிமான்கள், அது என்ன விரதம்? இந்துத்துவத்தை பத்தி இங்க பேசுறாரு. விரதம் என்றது இந்துத்துவத்துக்குரியது கிடையாதுங்க, அது தேவனுக்குரிய. அதை முதல் தெரிந்து கொள்ளுங்க. விரதத்தை குறித்த ஒரு வசனத்தை காட்டுறேன். என்னாகமம் 6:7 ரொம்ப சுலபமான வசனம். என்னாகமம் 6:7 அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால், நசரேய விரதம் ஒரு தீர்மானித்துக் கொண்ட ஒரு தீர்மானம், எடுத்துக்கொண்ட ஒரு சூத்திரம், உறுதி. கர்த்தர் நல்லவன். அதே போல என்னாகுமோ 6:2 பாருங்க. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களா இருக்கும்படி, கணவனும் விரதம் இருக்கணும், மனைவியும் விரதம் இருக்கணும். தாய் என்கிற குணசாலியை பேசும்போது நல்ல வேலை ஐயா இங்க தகப்பனை குறித்து பேசலன்னு சொல்லி சிலர் புருஷனுடைய இருதயம் குதூகலத்துல கொந்தளிக்குது, அப்படி சந்தோஷம் வருது. நல்லா கவனிக்கணும். புருஷனும் விரதம் இருக்கணும், தாயும் விரதம் இருக்கணும். பைபிளே சொல்லுது அது தேவனுக்காக இருக்கணும், தன் பிள்ளைகளுக்காக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீக்கு சமானமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு உள்ளானவர்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவை. செய்தியை கேட்கிற அன்பு தாய்மாரே அல்லது சகோதரிமாரே, இந்த மாதிரி ஒரு தாயாகிய குணசாலியின் அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒரு வரலாற்று கதை ஒன்றை நான் படித்திருக்கேன். நான் சிறுவனாயிருக்கும் போது இந்த அம்புலி மாமா என்கிறதான ஒரு புஸ்தகம் சிறுவர்களுக்கென்று உண்டு. அது ஒரு காலத்துல சிறுவர்களுக்குள் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினது. எல்லா பணக்கார வீடுகளிலும் இந்த அம்புலி மாமா பத்திரிகை இருக்கும். அதிலே நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு வரலாற்று கதையை நான் படித்திருக்கேன். ஒரு தாய் தன் ஒரே மகனை வளர்க்கிறார். ஒரு நாள் காரணம் இல்லாமல் அவன் இந்த பையன் மீது ஒரு குற்றச்சாட்டு விழுந்து விடுது. அந்த பையனை பிடிச்சுக்கிட்டு நேர ராஜா கிட்ட போயிடான். ராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்ன உடனே ராஜா என்ன ஏதுன்னு ரொம்ப தெளிவா விசாரிக்காம, இன்னைக்கு மத்தியானம் 12 மணி அந்த கூண்டு மணி அடிக்கும் போது இவனை சோத்திரம் கொன்று போடுங்கன்னு உத்தரவு போடுறான். இப்போ இந்த செய்தி தாய்க்கு வருது. அவ பாக்குறா 12 மணிக்கு கூண்டுல ஊரே கேட்கக்கூடிய மணி அடிக்கணும். மணி அடிச்சா இவனை கொண்டு போய் கொன்றுவாங்க. அப்ப மணி அடிச்சாதானே கொள்ளுவாங்க. மணி அடிக்காம விட்டா என்ன அடிக்காம பண்ணிட்டா என்னன்னு சொல்லி ஒரு பெண், அந்த பையனுடைய தாய்
தன்னுடைய ஒரு ஸ்திரீ என்பதை கூட மறந்து பிள்ளையின் மீது வைத்த வைராக்கியத்தினால் அவ்வளோ பெரிய மணிக்கூண்டு கோபுரத்திலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த மணிக்கூண்டிலே ஓசுது நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரும்பை அப்படி இறுக பிடித்துக் கொள்ளுகிறார். சரியான நேரம் வருகிறது, மணி அடிக்கிற கூலிக்காரன் வருகிறான், கயிற்றை இழுத்து இழுத்து அடிக்கிறான், மணி சோத்திரம் ஆடுகிறது. சோத்திரம் மணி இரும்பு ஆடுகிறது நல்லா தெரியுது, ஆனா சத்தம் வரல. திரும்பவும் அந்த பக்கம் போய் இழுக்கிறான், அங்க படுகிறது, ஆனா சத்தம் வரல. திரும்ப இந்த பக்கம் வருகிறான், மணி ஆடுகிறதே ஒழிய மணியின் சத்தம் வரல. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மணி போய் சோத்திரம் அடித்து சத்தம் பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த தாய் அந்த நடுவில் தொங்குகிற இரும்பு துண்டை பிடித்த போது இந்த மனுஷன் இழுத்து இழுத்து அடிக்கும் போது அவருடைய கைகள் 2 கைகளும் அந்த இரும்பு தகடிலே பட்டி நசுங்கி சின்ன பின்னமாகி கத்தர் அதிலிருந்து ரத்தம் அடிக்கிறது. அந்த ரத்தம் மேலே இருந்து கீழே வந்து அந்த மணி அடிப்பதற்காக கயிற்றை இழுக்கிறவனுடைய தலையிலும் முகத்திலும் பட்டபோதா அண்ணாந்து பார்க்கிறான், அங்கே ஒரு பெண் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இவள் ஓடி போய் சொல்றான், மணியை பிடிச்சிட்டு ஒரு பெண்ணு தொங்குறான். யாருன்னு சொல்லி காவலாளிகள் வர்றாங்க, ஓடி போய் அவளை இறக்குகிறாங்க. பார்த்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்துல மணி அடித்தால் மகன் செத்து போவான் என்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து அடிக்க வேண்டிய மணியை அடிக்க விடாமல் தொங்க விட்டாளையா. இதுதான் வீரத்தாய். இப்படிதான் தைரியத்தாய்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட வீரத்தாயும் தைரியத்தாயும் தியாகத்தாயும் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நல்லவை. பாஸ்டர் ஓவர் அடிக்கிறார், பயங்கர குற்றம் சாட்டார் நீங்க நினைக்கலாம். நான் ஏதோ காரியத்தை அல்ல, இன்றைக்கு இருக்கிற உண்மையான ஜீவியம் இதுதான். தாய்மார்கள்ட்ட இன்னைக்கு தியாகம் இல்லை, தாய்மார்கள்ட்ட இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை, தாய்மார்கள்ட்ட தன் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கிற தன்மை இல்லை, குறைஞ்சுகிட்டே வந்ததில்லை, இன்னைக்கு இல்லாமலேயே போய்விட்டது. ஆனால் தன் மகனுடைய ஜீவனை காக்க மணிக்கூண்டை பிடிச்சு தொங்கி அந்த செய்தி ராஜாவுக்கு போக ராஜா ஓடி வந்து பார்க்க ஒரு மகனுக்காக ஒரு தாய் இப்படி ரத்தம் சிந்தினாலே என்று சொல்லி அந்த மகனையே விடுவித்து அந்த ஸ்திரியை தன் அரண்மனையின் மருத்துவர்களால் பராமரிக்கப்பட்டு மீண்டும் அந்த ஸ்திரியை அரண்மனையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே உயர்த்தி வைத்தான். இதுதாங்க குணசாலியான தாய். இப்படிப்பட்ட ஒரு குணசாலியின் அனுபவம் நமக்குள் வேண்டும். கர்த்தர் நல்லவை. கடைசியாய் ஒரே ஒரு தாயை குறித்து சீக்கிரமாய் சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனித்தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அம்மா சகோதரி, கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவனி. இங்கு கடைசியா ஒரு தாயை பார்க்கிறோம். இந்த தாய்க்கு பேர் அமெரிக்கையின் தாய். இந்த அமெரிக்கையின் தாயை குறித்து ஒரு அதிசயத்தை காட்டுற பாருங்க. அந்த அமெரிக்கையோட அவ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, நல்ல தண்ணி ஓரத்தில் நாட்டப்பட்டது போல ஒரு அனுபவம் இருக்கு. மிகுதியான நீர் பாய்ச்சல் இருக்கு, நல்ல கனிகள் இருக்குது, நல்ல தலைத்து இருக்கு. இப்ப கவனிங்க, 4 ஆசீர்வாதம் அந்த தாய் மூலமா. 1 நல்ல தண்ணீர் ஓட்டம், 2வது நாட்டப்பட்ட அனுபவம், 3வது நீர்ப்பாய்ச்சலான கனித்தரும் அனுபவம், 4வது தலைத்திருக்கு. இந்த 4 அருமையான தாழ்ந்து நிறைந்த தாயை குறித்து அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, திராட்சை செடியாயிருந்தான். கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுதா? தண்ணி இருக்குது,
ஓ சோத்திரம், நல்ல ஓட்டம் இருக்குது, நல்ல கனி இருக்குது, நல்ல விருட்சம் இருக்கு, நல்ல சோத்திரம் செழிப்பு தழைத்து இருக்குது. இவ்வளவு இருந்தும் அந்த தாய் தன்னை எப்படி திரும்ப வெளிப்படுத்துறா? ஒரு திராட்சை செடியா வெளிப்படுத்துறா. அப்ப என்ன அர்த்தம்? தான் விளைய, தான் முளைக்க, தான் வளர, தான் விளைந்ததையும் தான் முளைத்ததையும் தான் சுதந்திரம் உண்டானதையும் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தாயாய் இருக்கிறார். இதை நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், இது நீ சாப்பிடு, நான் சாப்பிட்ட மாதிரி, இது அப்பாவுக்கு கொடு, அவர் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவ தன்னை எப்படி திரும்ப வெளிப்படுத்துறா? ஒரு திராட்சை செடியா வெளிப்படுத்துறாயா. இங்க ஓடுற தண்ணிக்கும் இருக்கிற செழிப்புக்கும் காணப்படுகிற தலைத்தலுக்கும் பார்த்தா இவ பெரிய தேவதாரு விருட்சமா வந்திருக்கணும், ஒரு கருவாளி மரமா மாறி இருக்கணும், இவ பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரமா வந்திருக்கணும். கர்த்தர் நல்லவன். பைபிள்ல ஓங்கலும் என்கிற ஒரு மரம் இருக்குது, அந்த ஓங்கல் போல ஓங்கி இருக்கணும். ஆனா இந்த தாய் அதெல்லாம் செய்யல. அந்த எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டுல எப்படி இருக்கிறா? ஒரு திராட்சை செடி போல இருக்கிறா. தன்னால எதுவுமே இல்லை, தான் எதுவுமே செய்யல அப்படின்றது போல தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாள் ஐயா. இப்படிப்பட்ட தாயை நீங்கள் பெற்றிருந்தால் தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உங்களை போல ஒரு பாக்கியவான், உங்களை போல ஒரு சூத்திரம் நீ கிருபை பெற்றவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தாயை போல என்னுடைய தாயை மாற்று ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மாரும் கேளுங்க, எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10-11 இருக்கிற அந்த அமெரிக்கை என்கிற தாயாக என்னை மாற்றும் ஐயா. இப்போ இந்த தாய் என்ன பண்றான்? கர்த்தர் அமெரிக்கையை கொடுத்துட்டான், அப்புறம் தண்ணீரே கொடுத்துட்டான், நாட்டப்பட்டதை கொடுத்துட்டான், நீர்ப்பாய்ச்சலை கொடுத்துட்டா, கனியை கொடுத்துட்டா, நல்ல தலைத்திருந்தது கொடுத்துட்டா. இதெல்லாம் கொடுத்துட்டு அவ தன்னை திராட்சை செடியா ஒழிச்சுக்கிட்டா பாருங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 11ஆம் வசனம் சொல்லுது, ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. இந்த ஒரு தாயுடைய தியாகம், இந்த ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு அந்த குடும்பத்திலிருந்து ஆளுகிறவர்களை உருவாக்குகிறது, ராஜாக்களை மந்திரிமார்களை உருவாக்குகிறது ஐயா. ஒரு ராஜாவையும் மந்திரியையும் உருவாக்குகிற சக்தி ஒரு தாய்க்கு உண்டு. அவள் என்றைக்கும் நல்ல நாட்டப்பட்டவளாய் இருக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்சப்பட்டவளாய் இருக்க வேண்டும், நல்ல தலைத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும். இவ்வளவு இருந்தாலும் வெளியரங்கத்திலே தன்னை ஒரு திராட்சை செடியாய் காண்பிக்க வேண்டும். இதுதான் உள்ளான பூரண அழகுடையது என்று நாம் நிருபத்திலே வாசிக்கிறோம். அப்படி உள்ளான பூரண அழகுள்ளவர்களாய் இருந்தால் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆளுகிறவர்கள் எழும்புவார்கள், உங்களுடைய குடும்பத்திலிருந்து அதிகார வர்க்கத்தினர் எழும்புவார்கள் அம்மா. இதுதான் குணசாலியான தாய். இன்னைக்கு தேவ செய்தியை கேட்டீர், ரொம்ப ஆழமா இருந்துச்சு, ரொம்ப டீப்பஸ்டா இருந்துச்சு, ரொம்ப மைனூட்டா இருந்துச்சு, வெரி டிஃபரண்டா இருந்துச்சுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த செய்தியின்படி உங்க ஜீவியம் இருக்குதான் பாரு. இல்லாட்டி ஆண்டவரே என்னை இப்படி மாற்றும். இந்த தேவ செய்தி நம்முடைய இருட்டோட ஜெபம் இரவுக்கு ஒரு ஜெபம் குரூப்பில் வெளியிட்ட உடனே அதை திரும்ப போட்டு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தாய்மார்களும் அனுப்புங்க, அவங்களை கேட்க சொல்லுங்க. அப்படியாகிலும் இப்படிப்பட்ட குணசாலியான தாய்மார்கள் எழும்பட்டும். இது ஒண்ணுதான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துடைய பாரம், அநேகரை உருவாக்குவது. இப்போ நாம் கண்களை மூடி செபிக்க ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகான தாய்மார்களை கற்றுக் கொடுத்தார்.
இந்த தாய்மார்களுடைய செய்திய இந்த விசுவாச அறிக்கையை வாசிக்கும் போது அந்த கடைசி 5 நிமிஷத்துல எடுத்த தேவ செய்தி தான் இந்த செய்தி. ஆனா அதை ஆவியானவர் சொல்ல 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 வேகமாய் ஆயத்தப்படுத்த அதை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் பாரத்தோடும் விசுவாசத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். நல்ல குணசாலியான தாய்களை தேவன் உருவாக்குவார். விசுவாசமுள்ள ஸ்திரீயாகிய தாய்களை கர்த்தர் உருவாக்குவார். நல்ல அமெரிக்கையுள்ள தாய்களை கர்த்தர் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்து ராத்திரி வேலைக்காக நன்றி. பெரிதான கிருபையினாலும் தயவினாலும் நாங்கள் ஒருமித்தவர்களாய் ஓரிடம் என்னும் தேவ சமூகத்துக்கு வர உதவி செய்தீரையா. ஐயா, இன்றைக்கு குணசாலியான தாய் என்று சொல்லி என் தேவனாகி கர்த்தர் 4 தாய்மார்களை எங்கள் 4 திசைகளில் நிறுத்தி இருக்கிறேன். சிசேராவின் தாயை போல ஆண்டவரே கொள்ளையிட்டதை விரும்புகிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கும், மீகாவின் தாயை போல விக்கிரகங்களுக்கும் சாபத்துக்கும் பிறப்பிக்கிற அந்த தாயாக இராதபடிக்கும், ஆண்டவரே தீமோத்தேயுவின் தாயை போல விசுவாசம் உள்ள யூத ஸ்திரியாக, ஆபிரகாமின் விசுவாசத்தோடு இணைக்கப்பட்ட ஸ்திரியாக ஒவ்வொருவரையும் மாற்றும். எசேக்கியேல் ஆண்டவரே கர்த்தர் நல்லவே 19ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்ட அந்த அமெரிக்கையுள்ள தாயை போல ஆண்டவரே தங்களை பிரதிபலிக்க உதவி செய்யும். இந்த செய்தி நிறைய குடும்பங்களை கட்டுவதாக, நிறைய தாய்மார்களை எழும்ப பண்ணுவதாக, சத்தியத்தின் தூண்களாய் ஒவ்வொரு தாய்மாரும் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.